ஒரு நாட்டை அரசன் ஒருவன் ஆண்டு வந்துட்டு இருந்தான். அந்நாட்டு அமைச்சர் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்றத வழக்கமா வச்சுட்டு இருந்தாரு. ஒரு நாள் 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அப்போ அரசன் மாம்பழம் ஒன்ன கத்தியால அறுத்தான். தவறுதலா கத்தி அவனுடைய சுண்டு விரல அறுத்துருச்சு. ரத்தம் வெளியேறி வலி தாங்க முடியாம அரசன் துடிச்சான். வழக்கம் போல அமைச்சர், அரசே எல்லாமே நன்மைக்குதான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டு கோபமடைஞ்ச அரசன், நான் விரல் வெட்டப்பட்டு துடிக்கிறேன், இது எல்லாமே நன்மைக்குன்னு சொல்றதா, இவனை சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வேட்டையாடுறதுல ஆர்வமா இருந்த அரசர் தனியா காட்டுக்கு போனாரு. அங்க மலைவாசிகள் காளிக்கு பலி கொடுக்கறதுக்காக ஒருவனை தேடிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட அரசன் சிக்கிக்கிட்டாரு. அங்க வந்த கோவில் பூசாரி பலி கொடுக்கறதுக்காக மலைவாசிகள் கொண்டு வந்த அரசனை முழுமையா சோதிச்சாரு. காளிக்கு எந்த குறையும் இல்லாதவனை மட்டும்தான் பலியிடணும், இவனுடைய சுண்டு விரல் பாதியா இருக்கு, இவனை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாரு. விடுதலை பெற்ற அரசன் அரண்மனைக்கு வந்தான். அமைச்சரை விடுவிக்க உத்தரவிட்டான். நடந்தது எல்லாம் அமைச்சர் கிட்ட சொன்ன அரசன், சுண்டு விரல் வெட்டப்பட்டதுனால உயிர் பழிச்சேன், அன்னைக்கு நீ நன்மைக்கு அப்படின்னு சொல்லி இதனுடைய அர்த்தம் இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது அப்படின்னு சொன்னாரு. எதுவுமே நல்லதுக்கு அப்படின்னு யோசிச்சா நல்லதுக்கு தான் இல்லைங்களா?